ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னட் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சின்னத்திரை ரசிகர்களுக்கும் சரி, அதுவும் குறிப்பாக சன் டிவி, விஜய் டிவி சீரியல் பார்க்குறவங்களுக்கும் சரி, ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஸ்வீட்டான செய்தியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச சீரியலில் வில்லத்தனத்துலேயும் சரி, தன்னோட க்யூட்டான நடிப்புலையும் சரி, மக்கள் மனசில் இடம் பிடிச்ச நடிகை சுஷ்மா நாயர். இப்போ அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. அவங்க அம்மா ஆகிட்டாங்க. இந்த விஷயத்த அவங்களே ரொம்ப எமோஷ்னலாக க்யூட்டாக ஒரு வீடியோ மூலமாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி முழுசாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல சுஷ்மா நாயர் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இவங்கள சன் டிவி சீரியலில் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சன் டிவியில் 2022 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக செம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின சீரியல் தான் இலக்கியா. இந்த சீரியலில் அஞ்சலி அப்படிங்கிற கேரக்டரில் நடித்தவங்க தான் இந்த சுஷ்மா நாயர். இந்த அஞ்சலி கேரக்டருக்குனே தனியாக ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சன் டிவியோட நாயகி சீரியல் ஞாபகம் இருக்கா? அதில் அனன்யாங்கிற ரோலில் செம வில்லத்தனமாக நடித்து என்னப்பா இப்படி வில்லத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லோரையுமே பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் தமிழும் சரஸ்வதியும் சீரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் குடும்பம்னு அடுத்தடுத்து நிறைய சீரியலில் நடித்து தமிழ் சின்ன திரையில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சவங்க தான் சுஷ்மா. ஆனால் சுஷ்மா நாயரோட சொந்த ஊர் கேரளா. அவங்க படித்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தாங்க. சின்ன வயசில் இருந்தே அவங்களுக்குன்னு சினிமா, ஆக்டிங், டான்ஸ், மேக்கப் மேலே எல்லாமே ரொம்ப பயங்கர ஆர்வம். அதனாலே ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கலந்துருப்பாங்களாம். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? அவங்க வெறும் நடிகை மட்டும் கிடையாது, ஒரு சூப்பரான ஃபேஷன் டிசைனரும் கூட. சொந்தமாக காஸ்டியூம் டிசைனிங் பிஸ்னஸும் பண்ணிட்டு வராங்க. ஆரம்பத்தில் காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தற்செயலாக ஒரு படத்தில் சைக்கோ கேரக்டரில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதில் அவங்க நடிப்பு சூப்பராக இருந்தனால அதை பார்த்துட்டு நடிகர் சுஜித் அவங்கள தமிழ் சீரியலில் நடிக்க கேட்டிருக்காரு. அப்படி தான் சுமங்கலி சீரியல் மூலமாக தமிழ் சின்ன திரைக்குள்ளே வந்தாங்க. ஆரம்பத்தில் நெகட்டிவ் ரோலில், அதாவது வில்லி கேரக்டரில் பண்ணி தான் இவங்க இப்போ ரொம்ப பாப்புலர் ஆனவங்க. இவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி சொல்லணும்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி சுஷ்மா லியோ ஜான் என்பவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவரோட கணவர் லியோ ஜான் ஒரு கிரிக்கெட் கோச். இவங்க 2 பேருமே ரொம்ப ஒரு க்யூட்டான கப்புள். சுஷ்மா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா சீரியலில் இருந்து தற்காலிகமாக பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. தன்னோட ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷத்தையும் ஃபோட்டோஷூட் வீடியோஸ்னு ரசிகர்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ரீசெண்டாக அவங்களுக்கு 5வது மாதம் ரொம்ப கோலாகலமாக வளகாப்பு நடந்துச்சு. அதில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சீரியல் பிரபலங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து வாழ்த்துனாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் பயங்கர வைரலாச்சு. நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். இப்போது விஷயம் என்னென்னா, சுஷ்மாவுக்கு ஜூன் 25ஆம் தேதியே குழந்தை பிறந்துடுச்சாம். ஆனால் இந்த விஷயத்த அவங்க இப்போ தான் சோஷியல் மீடியா மூலமாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தை பிறந்தது 1 வாரம் ஆன நிலையில் ஒரு எமோஷ்னலான போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த வாரம் இதே நேரத்தில் என்னுடைய மகள் இந்த உலகத்துக்கு வந்தா. அவளோட வரவு இதுவரைக்கும் நாங்க அறியாத ஒரு புதுவிதமான அன்பால எங்க இதயங்கள நிரப்பி இருக்கு. முன்னாடி மாதிரி இனி இருக்காது எங்க லைஃப். ஆனா இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துன எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு ரொம்பவே உருகி போய் எழுதி இருக்காங்க. தன்னோட செல்ல மகளோட வாழ்க்கையை தொடங்க போகிற சுஷ்மா நாயர் மற்றும் லியோ ஜான் தம்பதிகளுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.